5 சைக்கோ சேர்ந்து பிரிச்சு மேய்ஞ்சிட்டானுங்க. பசங்களுக்கு செம்ம என்டர்டைன்மெண்ட். ஏஆர் ரஹ்மான் இப்பெல்லாம் மியூசிக் போடுவாரா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா பயங்கரமா போட்டு வச்சிருக்காரு ப்ரோ. சூப்பரா பண்ணிருக்காரு. அவர் ஒரு படம் பண்ண மாதிரி தெரியல, அந்த மாதிரி டைரக்ஷன் பண்ணிருக்காரு. எங்க கத்துக்கிட்டா அந்த அண்ணன் இருந்து கத்துக்கிட்டாரா? கண்டிப்பா ஒரு 15 days தியேட்டர் ஃபீல் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா ஃபீல் பண்ணிடுவாங்க. தனுஷ் ஒரு என்ட்ரிக்கு பேக்ரவுண்ட் கொடுத்துருக்க அப்படி ஏஆர் மியூசியம் பிச் எடுத்துட்டாரு. ப்ரோ படம் எப்படி இருக்கு? 5 சைக்கோ சேர்ந்து பிரிச்சு மேய்ஞ்சிட்டானுங்க. பசங்களுக்கு செம்ம என்டர்டைன்மெண்ட். ஆனா ஃபேமிலியோட யாருமே பார்க்க முடியாது. வயலன்ஸ் பயங்கர ஜாஸ்தி. 5 சைக்கோனா மியூசிக்ல ஏஆர் ஒரு சைக்கோ, நடிப்புல தனுஷ் ஒரு சைக்கோ, ஏற்கனவே எஸ்ஜே சூர்யா ஒரு சைக்கோ, துஷாரா விஜயன் பண்ணியிருக்காங்க. இதுவரை தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி ஒரு பொண்ணு, ஒரு போல்டான ஒரு பொண்ணு பண்ணதில்லை. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான வயலன்ஸான ஒரு நல்ல தங்கச்சி கேரக்டர். படம் பிரிச்சிட்டானுங்க. ஸ்டோரி லைன் நல்லா இருக்கு, தனுஷ் ஆக்டிங் சூப்பரா இருக்கு. மெயின் தனுஷ்க்கு அப்புறம் துஷாரா அது நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் சுதீப், எஸ்ஜே சூர்யா, ஆஷிஷ் எல்லாருமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. மியூசிக் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல மியூசிக் கேட்ட மாதிரி இருக்கு ப்ரோ. எப்படி நம்ம இந்தியன் 2 தான் பார்த்துட்டு பிஜிஎம்ஏ இல்லாம ஒரு மாதிரி இருந்ததுக்கு இந்த படம் வந்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் சூப்பரா கொடுக்கும். மியூசிக் தான் இவங்க தான் கத்துக்கணுமே, அந்த மாதிரி இருக்கு ப்ரோ. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு படம் சீரியஸ்லி ரொம்பவே பயங்கரமா இருக்கு. ஒரு தனுஷ் ஃபேனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்ததை விட பயங்கரமாவே சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு படம். சாங்ஸ் எல்லாமே ஒரு ஏஆர் ரஹ்மான் இப்பெல்லாம் மியூசிக் போடுவாரா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா பயங்கரமா போட்டு வச்சிருக்காரு ப்ரோ. இவ்வளோ பயங்கரமா நான் எதிர்பார்க்கல மூவில போடுவார். பயங்கரமா பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல இருந்து எல்லாமே பயங்கரமா பண்ணிருக்காங்க. அப்புறம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப ராவ் அண்ட் இன்டென்ஸா இருக்கு. ரொம்பவே நல்லா இருக்கு. ரஹ்மான் அவரோட மியூசிக் அண்ட் செல்வராகவன் ஆக்டிங், தஷூர் ஆக்டிங்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அவரோட 15th மூவி இல்லையா, பிளஸ் அவரோட டைரக்ஷன் அதனாலதான் நல்லா இருக்கு. அவர் நடிப்பு நரக்கன் சார். அவர் நம்ம சொல்லணும், ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதை விட இது சூப்பர். அது வேற ஜேர்னி, இது வேற ஜேர்னி இல்லையா, கொடுத்துருக்காங்க. சொல்லவே வேண்டாம். நம்ம ரஹ்மான் அவர் சொல்லணுமா என்ன, வேற லெவல். நல்ல சப்போர்ட்டிங் ரோல் ப்ரோ. அவரை தவிர்த்து அந்த ரோலை அந்த யாருமே பண்ணியிருக்க முடியாது. அந்த அவ்வளோ எடுத்து போயிருக்க முடியாது. நல்லா பண்ணியிருக்காரு செல்வசூர்யா. எஸ்ஜே சூர்யா ஆஸ் யூஷுவல் ப்ரோ. அவர் ஆக்டிங்கை பற்றியே தெரியும். மான்ஸ்டர் ப்ரோ. பக்காவாக பண்ணிட்டாரு, செம்மையாக பண்ணிட்டாரு. யங்ஸ்டர்ஸ்க்கு செம்மையா இருக்கும், மாசா இருக்கும், எல்லாமே இருக்கு படத்துல. தம்பி கேரக்டர்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? தம்பி கேரக்டர் ஓரளவு ஓகே தான், நல்லா பண்ணியிருக்காங்க. சந்தீப் கிஷன் அவரோட ரோலு, காளிதாஸ் அவரோட ரோல் எல்லாமே பண்ணியிருக்காங்க. படம் எப்படி சொல்றதுன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்கா இருந்ததுனால செகண்ட் ஹாஃப் எப்பயுமே ஒரு லைஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அதே மாதிரி இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுமாராக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. அதே அதாவது என்ன சொல்றது, ஏற்கனவே எது சொல்றது, சைக்கோ பிரதர்ஸ் தானே அவங்க, அதனால பிரிச்சுட்டாங்க. 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அதெல்லாம் இந்த தியேட்டர் தான் ப்ரோ பார்க்கணும். மஸ்ட் வாட்ச். இதெல்லாம் செம்ம படம். இது மாதிரிலாம் திரும்ப கிடைக்காது. தனுஷ் இப்படி கூட டேரக்ஷன்லயும் இப்படி பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா இருக்கு. டேரக்ஷன்லயும் பயங்கரமா பண்றாரு. ஆக்டர்ல கேட்கவே வேணாம். திரும்ப அவார்டு சேர போகுது. நம்ம பசங்க திரும்ப யாரையா போய் ஒம்பளிக்காம இருந்தா சரி. மற்ற கேரக்டர்ஸ்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க புரியல. எல்லாருமே இல்ல ப்ரோ. படம் எஜேஸ்வரம் பயங்கரமா பண்ணியிருக்காரு. துஷாரா அவங்க சேசி ரொம்பவே பயங்கரமா பண்ணியிருக்காங்க. தனுஷ், துஷாரா இவங்க தான் டாப் மோஸ்ட் பீக்ல இருப்பாங்க இந்த மூவில. அப்புறமா ஆக்டிங் வைஸ்லன்னு பார்த்தா இவங்க துஷாரா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய சான்சஸ் வரும் இதுக்கப்புறம் நிறைய படத்துக்கு. ஏன்னா ரொம்பவே அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. தனுஷ், துஷாரா தான் ரொம்ப டாப்ல நிற்கிறாங்க ஆக்டிங் வைஸ்ன்னு பார்த்தா. இம்பார்ட்டன்ஸ் துஷாராக்கு தான் ரொம்பவே அதிகம். செல்வராகவன் அவரும் நல்ல கேரக்டர். அவருக்கும் நல்ல இல்ல ப்ரோ. நான் என்ன சொல்றேன், படத்துல எல்லாருக்குமே ஈக்குவலா இருக்கு. நிறைய கேரக்டர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ நிறைய கேரக்டர்ஸ் இன்வால்வ் ஆகி நல்லா ரா அண்ட் இன்டென்ஸா இருக்கு படம் ஃபுல்லாவே. படம் தரமா இருக்கு ப்ரோ. டைரக்ஷன்லாம் வேற லெவலில், ஃப்ரேம்ல இருந்து அந்த லைட்டிங்ல இருந்து அந்த ஆங்கிள் எல்லா கேரக்டரும் ஈக்குவலா ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. சூப்பரா பண்ணிருக்காரு. அவர் ஒரு படம் பண்ண மாதிரி தெரியல, பவர் பாண்டி 10 படம் பண்ண மாதிரி இருக்கு. அந்த மாதிரி டைரக்ஷன் பண்ணிருக்காரு. எங்க கத்துக்கிட்டா அந்த அண்ணன் இருந்து கத்துக்கிட்டாரா, இல்ல 49 டேரக்டர் இருந்து கத்துக்கிட்டாரா என்னன்னே தெரியல. அந்த மாதிரி ஆக்டிங்கும் அவர் ஆக்டிங் சொல்லவே இல்லை. துஷ்ரா ஆக்டிங்லாம் வேற லெவல். மியூசிக் ஏற சொல்லவா ப்ரோ வேணும். அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர்னால எல்லாருமே அமௌண்ட் கொடுத்து ஃபேமிலியோட எல்லாம் பார்க்கலாம். அந்த சர்டிஃபிகேட் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, ஃபேமிலியோட பார்க்கலாம். சென்டிமெண்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு படத்துல. சூப்பரா இருக்கு. இந்த வருஷத்தோட எந்த அளவுக்கு பெஸ்டான இல்ல பெஸ்ட்னு சொல்ல முடியாது, நல்ல படம் பார்க்கலாம். பசங்க எல்லாம் பார்க்கலாம். கண்டிப்பா ஒரு 15 days தியேட்டர் ஃபீல் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா ஃபீல் பண்ணிடுவாங்க. மியூசிக் வேற லெவல். மியூசிக் அல்டிமேட். செமையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம கிளாஸா போச்சு. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லைட்டா ஸ்லோவா இருக்கு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பண்ணிருக்கலாங்க. தனுஷ் டைரக்ஷன் எப்படி? சூப்பர் ப்ரோ. நடிச்சு இந்த பவர் பாண்டி வேற ஜானர். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வட சென்னை மாதிரி.
ஆக்ஷன் மூவி. மத்த கேரக்டர்ஸ்லாம் படத்துல சூர்யாலாம் வேற லெவல். அவங்க தங்கச்சி நம்ம பேர் அவங்க செமையா பண்ணிருக்காங்க. சூப்பரா பண்ணிருக்காரு. செல்வராகவன் ரொம்ப படம் வேற லெவலில் கொடுத்துருக்காரு. ரசிகர்களுக்கான ட்ரீட்டுக்கான படம் இது. நான் வந்து பொல்லாதன் படம் பார்த்துருப்போம், அடச்சனை பார்த்துருப்போம், அசுரன் பார்த்துருப்போம். ஆனா இந்த D52 ராயன்ற கேரக்டர் நம்ம யாரும் பார்க்கல. இன்னைக்குதான் இப்ப வெளியே வந்திருக்க கேரக்டர். அந்த கேரக்டருக்காக ரொம்ப அனுபவப்பட்டு வந்திருக்கேன். எப்படி சொல்றதுன்னா ஒவ்வொரு பிஜிஎம் தனுஷ் ஒரு என்ட்ரிக்கு ஒவ்வொரு பிஜிஎம்மும் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்க அவர் ஏஆர் மியூசியம் பிச் எடுத்துட்டாரு. படம் சூப்பரா இருக்கு. படம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆக்டிங்லாம் செம்ம. யாரா எஸ்ஜே சூர்யா எப்படி பண்ணிருக்காங்க? சூப்பர் ஆக்டிங். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. துஷாரா பத்தி எல்லாரும் ரொம்ப பெருமையா நல்லா பேசிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு. ஆக்டிங் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு. துஷாரா செமையா பண்ணிருக்காங்கன்னாங்க. அல்டிமேட். அவங்க கேரக்டர் அவங்க சிஸ்டர் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அந்த சிஸ்டர் கேரக்டர் அவங்களுக்கான கேரக்டர் கரெக்டா கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு அது மனுஷன் தான் ரத்த சரித்திரமா இருப்பாரு பார்த்தா, ரத்தமா இருக்காரு பார்த்தா, துஷ்டரோ ரத்தமா தான் இந்த படத்தை ஃபுல்லா இருந்தாங்க. அது ஒரு அவங்களுக்கு ஒரு சீன் பார்க்கும் உணர்ச்சிகள் தாண்ட தண்ணி வருது. மியூசிக் சொல்லுங்க ப்ரோ. அது ஆர்மே சொல்றாங்க. மேகரம்பன் மியூசிக் அல்டிமேட். ஆமா, அவருக்கு மியூசிக் சொல்ற தனுஷ் ஒரு என்ட்ரி ஒரு சீனுக்கும் அவரோட பேக்ரவுண்டுக்கும் வேற லெவல் இருந்தது. சாங் அந்த கிளைமேக்ஸ் சாங் ஒன்று கொடுத்திருந்தாரு, அதுக்கு வேற லெவல் இருந்தது ப்ரோ. கொரசொன்மை படத்தை ஓவராலா எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க ப்ரோ? 10க்கு 10 கொடுப்போம் ப்ரோ. ஷூரா ப்ரோ? ஷூர். தேங்க் யூ ப்ரோ. எல்லாருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு தனுஷ் சார். நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். வர்த் ஆஃப் வாட்ச். ஏ சர்டிஃபிகேட் கொடுத்திருக்காங்களா? அந்த மாதிரி ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு படத்துல வைலன்ஸ் இருந்தது. பட் ஆனா நம்ம வடசென்னை அசுரன் அந்த படத்தெல்லாம் பார்க்குற அளவுக்கு அந்த ஒரு எஃபெக்ட் வந்து இல்லை. ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தது கொடுக்காம இருந்திருக்கு. மியூசிக் நல்லா தான் இருந்தது. ஏஆர் ரகுமான் சார் நல்லா பண்ணியிருக்காரு. மத்த கேரக்டர்ஸ்லாம் எப்படி ப்ரோ? எல்லா கேரக்டருமே ஈக்குவல் ப்ரோ. எஸ்ஏ சூர்யா வேற மாதிரி பண்ணியிருக்காப்புல. ஆம்பளைங்க வந்து போட சொல்லி அந்த மாதிரி தரமா பண்ணியிருக்காப்புல. செல்வராகவே அவர் வந்து ரியல் அண்ணன் மாதிரி படத்துலையும் பண்ணியிருக்காரு. ரியல் அண்ணன் தான் அப்படி படத்துல ரியல் அண்ணன் மாதிரியே பண்ணியிருக்காரு. சூப்பரா பண்ணியிருக்காரு. எவ்வளவு கொடுப்பீங்க? 10க்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? 10க்கு 10 தான் ப்ரோ. ரேட்டிங் கம்மியாலாம் வராது. சூப்பரா ப்ரோ. ப்ரோ அதே ப்ரோ சொல்லிட்டாங்க. அருமையா இருக்கு ப்ரோ, எந்த குறையும் இல்லை. நல்லா இருக்கு. எல்லா படத்தையும் ஓவர் டேக் பண்ணி இந்த 50வது படம் கண்டிப்பா அவர் வந்து பிலிம்பேர் அவார்டு வாங்குவாரு. ஏன்னா அந்த மாதிரி அவார்டு வாங்குற மாதிரி படத்தை தரமா எடுத்திருக்காங்க. மொத்த சிவனும் சேர்த்து வீட்டில் ஒரு 6 சிவன் இருக்காங்க சூப்பர் ஸ்டாரோட சேர்த்து. ஓகேவா? அவரே சொல்லிட்டாரு என்னோட குரு யாருதான்ட்டு. அதே மாதிரி அவரோட குரு தானே என்னோட குருவும். அதனால என் தம்பிக்கு தனுசு தம்பிக்கு இந்த படம் வந்து அந்த 6 சிவனும் சேர்த்து 7வது சிவனா ரகுமான் சாரும் வந்து கை கொடுத்து இந்த 50வது படம் அவரோட கேரியர்லயே சினிமாவுக்கு உண்டான ஃபுல்பில் வந்தது உண்டான எல்லா சாதனையுமே அவர் முறியடிச்சிட்டாரு. அதாவது வென்றுட்டாரு. ஓகேவா? அதான் ராயன் வந்து காத்தவரானே தான் வரோம். ஏன்னா எங்களுக்கு நடக்கிற கொடுமையை வந்து நடக்கிறப்ப ராவணனா மாறினா தான் ஓடுவானுங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. ஆமா, வயலன்ஸ் இருக்குதாண்டா செய்யும். உன் வீட்டு அக்கா தங்கச்சி அவனை பண்ணி உன் அண்ணன் தம்பியோ உன 2 பேருக்கு குத்துனானா வயலன்ஸ் வரதான் செய்யும். வயலன்ஸ் வராம எப்படி இருக்கும்? அப்படின்னா நம்ம புத்தரா காந்தியா தான் இருக்கணும். ஓகே, புத்தருக்கு அதான் பெரிய ஆம்பளை தைரியசாலி. அவனை இங்க வந்து போட சொல்லு, போட்டேன் நான். அப்படி போட்டிருக்காரு, செம்மையா போட்டிருக்காரு. 2 ரவுடியில ஒரு ரவுடியா வந்து போட்டிருக்காரு. நல்லா இருக்கு. ஓகேவா? மியூசிக் அதான் சொல்றேன். 6 சிவன்ல சேர்த்து இன்னையோட அவங்க வீட்டுல 7வது சிவன் ஏஆர் ரகுமான் சார்.